5 மாநில தேர்தல் முடிவுகள் தேர்தல் களங்களில் மிக சூடாக பரஸ்பரமாக பல கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் மக்கள் தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள். இந்த 5 மாநில தேர்தல் முடிவின் மூலமாக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் இது குறித்து என்னெல்லாம் விவாதிக்கப் போகிறோம். மோடி அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், 5 மாநிலங்களில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள், இது பற்றியெல்லாம் விரிந்த தளத்தில் விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து திரு பலராமன் அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு ஹாஜா மொஹிதீன் அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். முதல் கேள்வியாக, அடிப்படை கேள்வியாக, இந்த தேர்தல் முடிவுகள் மோடியின் ஆட்சிக்கான மதிப்பீடா அல்லது அந்தந்த மாநிலங்களில் பிரச்சனைகளை எதிரொலித்ததின் விளைவா? இதுதான் நம்முடைய முதல் கேள்வியாக இருக்கிறது. நம்ம இந்த முதல் சுற்றுலா அது பற்றியே பேசலாம். திரு நாராயணன், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் டெல்லி தலைமையில் பாஜக அலுவலகத்தில் இருந்து வர பல குரல்கள் இது மோடி அவர்களுக்கான வெற்றி, மத்திய பாஜக அரசுக்கு கிடைத்த வெற்றின்னே சொல்றீங்க. மற்ற எந்த மாநில பிரச்சனைகளும் இதில் இல்லையா? மாநில பிரச்சனைகளும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆட்சியினுடைய பல்வேறு திட்டங்கள், சாதனைகள், செயலாக்கம் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற இடங்களிலே மணிப்பூர், கோவா உட்பட கோவாவில் நம்முடைய ஆட்சி இருந்தது. இப்பொழுது ஒரு இழுபறி நிலைமை அங்கே இருக்கிறது. அதுபோல் மணிப்பூரில் நாங்கள் பூஜ்ஜியத்தில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அதிக அளவில் அங்கே வந்திருக்கிறோம். அங்கேயும் அரசு யார் அமைக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பஞ்சாபை பொறுத்தவரையில் அங்கே நாம் எதிர்பார்த்தது தான், இந்த தோல்வியானது எதிர்பார்த்தது தான். உறுதியாக அங்கே அரசு நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் மக்கள் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், வளர்ச்சி பாதையிலே இந்தியா செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கோஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பண மதிப்பிறக்கம் செய்யும் நடவடிக்கை, டிமானிட்டைசேஷன் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தேர்தலில் இருக்கும் என்று சொன்னவர்களுடைய அந்த குரலானது கண்டிப்பாக. திரு நாராயணன் அவர்களிடம் ஏன் இந்த மாநில பிரச்சனையின் எதிரொலியா நான் கேட்டேன்னா, இப்ப நீங்களே கோடிட்டு காண்பிக்கிறீங்க. பஞ்சாபில் ஒரு மாநில அரசுக்கு எதிரான மனநிலை இருந்தது, அதுதான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, அது உத்தரப்பிரதேசத்திலும் மாநில அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் இருந்திருக்கணும். ஆனா உங்களுடைய வெற்றியெல்லாம் தனித்து பிரித்து அதை மோடி அவர்களுக்கு, மத்திய அரசுக்கும் சமர்ப்பிக்கிறீங்க. மற்ற மாநில தோல்வியை அந்த மாநில பிரச்சனையா சுருக்கி. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தவிர பலம் வாய்ந்த இன்னொரு கட்சி இருக்குது, அதாவது சமாஜ்வாடி இல்லாத பிஎஸ்பியும் இருக்குது. ஸோ மக்கள் ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு போகலை. ஏன் போகலை அப்படின்னு சொன்னால், அது ஊழல் அப்படிங்கிற முத்திரையில் இருக்கிறதுனால போகலை. சமாஜ்வாடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஊழல் என்பது பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது இன்னொரு நான் சொல்வது, போன தேர்தலில் நடந்த வாக்கு சதவீத அடிப்படையில், அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா, நான் சொல்கிறது 2012 சட்டசபை, நான் 2014 போகலை. அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை நாம் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அந்த சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி ப்ளஸ் பிஎஸ்பியை தாண்டி வரும்பொழுது உறுதியாக பிஜேபி கடந்த 3 வருடங்கள் என்ன செய்தது அவங்க யோசனை செஞ்சுருப்பாங்க. அது ப்ரியாரிட்டி அந்த மாதிரி போச்சு. நாம் இது அப்படி தான். சரி, நான் அதுக்காக நான் முதல்ல சொன்னது போல் மாநிலம் பார்க்கலன்னு நான் சொல்ல, அதுவும் ஒரு காரணம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பஞ்சாபை பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாகவே அந்த அரசனுடைய, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு 2 அமைச்சர்கள், 18 அமைச்சர்களில் 2 பேர் தான் எங்களோட அமைச்சர்களாக இருந்தார்கள். பஞ்சாபில் மெயினர் பார்ட்னர்ஸ் தான் நாங்கள். ஆனாலும் எங்களுக்கு தெரியும் அந்த நிர்வாகமானது சரியில்லாது போயிட்டு, அதனால பிரச்சனை, அதுதான் ப்ரியாரிட்டியாக இருந்தது. ஆனால் அந்த மாநில பிரச்சனைகளின் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான மனநிலையை தாண்டி திரு மோடி அவர்களின் வாக்குறுதி, மத்திய பாஜக அரசினுடைய வாக்குறுதிகள், அதெல்லாம் எடைபோட இல்லை. இப்போ அது சொன்னோம்னா, நான் நாங்கள் தனியாக இருந்திருந்தா இப்படி ஜெயிச்சிருப்போம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஏனென்று சொன்னால், எங்களுடைய முடிவு அவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது, இணைந்து பணியாற்றினோம். ஏனென்றால் எங்களுடைய ரொம்ப லாங் லாஸ்டிங் பார்ட்னர்ஸ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அகாலிதள் வித் சிவசேனா மாதிரி அவங்களும் எங்களோட ரொம்ப வருஷமாக இருந்தாங்க.
அவங்க வெளியே போகாதே கூடவே இருந்தாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி மணிப்பூர்லையும் பார்த்தீங்கன்னா 0ல இருந்தால் மேலே வந்திருக்கும். இப்போது என்ன மாதிரியான ஒரு விவாதங்கள் நடைபெறுகிறது, நான் காலையிலேருந்து பல விவாதங்கள் இருக்கிறேன். என்ன மாதிரி நடக்குதுன்னா, ஒரு சில பேர் வந்து இதை மாநில அளவில் தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பேன் இண்டியா லெவலில் நம்ம இதை யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது எந்த வகையில் எந்த உள்ளே புகுந்து பார்த்தாலும் இந்த உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இந்த மணிப்பூர், நம்ம கோவா அண்டு பஞ்சாப், இந்த தேர்தலானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியது என்பது உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. சரி, முதல் கட்டவாதமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். திரு பலராமன் அவர்களிடம், சுதந்திரத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் வலுவான தலைவர் என்கிற உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை சொல்பவர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார். காங்கிரஸ் இந்த முடிவுக்கு பிறகு ஒத்துக்கொள்ளுதா? ஒத்துக்காது, ஒப்புக்கொள்ளாது. இனி எத்தனை மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒத்துப்பீங்க? எத்தனை மாநில தேர்தல் நடந்தாலும் மோடி வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் என்பதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. சிறந்த பேச்சாளர்ல ரொம்ப சிறந்த பேச்சாளர்னு கூட சொல்லலாம். சிறந்த பேச்சாளர் ஒரு பெருந்தலைவராக அதற்குரிய தகுதியோடு வந்தாலும் நாடும் மக்களும் ஏற்பார்கள். சார், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்றிருக்காங்க திரு பலராமன். உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்றுக்கல ஜனங்க. அங்கே இருக்கிற கோபம் அந்த குடும்பத்தின் மீது, அவன் சித்தப்பன், பெரியப்பன், பெத்தப்பனுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள், இது எல்லாம் சேர்ந்து தான் அதெல்லாம் நடந்திருக்குது. ஆதரவு, எதிர்ப்பு, பழிவாங்கல், கோபம் எல்லாம் சேர்த்து தான் அப்படி காலி பண்ணியிருக்குமே ஒழிய அது மோடிக்காக போட்டது அப்படி என்று சொல்ல முடியாது. இல்லை திரு பலராமன் அவர்களுக்கு, உத்தரப்பிரதேசம் காங்கிரஸுக்கு எவ்வளவு நெருக்கமான தொகுதி என்பதை நீங்கள் அறியாததல்ல. அகிலேஷ் யாதவ் மீது கூட கோபம் இருக்கட்டும், கரம் பிடித்து கொண்டிருந்த ராகுல் காந்தி இருந்தார் அந்த இடத்துல. யார் இருந்தாலும் கூட்டணியாக இருந்தால் மட்டும் என்ன, சில நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடும்ன்றது பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோமே. 71 தேர்தலில் தமிழகத்தில், 72 தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய தேர்தல். பெரிய ஒரு பக்கம்னா எல்லா ஆதரவும் இருந்தது. ஆனால் ஓட்டு எண்ணும் போது அவர் தோற்று போனாரே. அப்போ நான் இப்படி வருகிறேன் திரு பலராமன். உத்தரப்பிரதேசத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் 2 குடும்ப ஆட்சிகளுக்கான, குடும்ப ஆட்சி நடத்துகிற கட்சிகளுக்கான தோல்வின்னு பார்க்கலாமா? இல்லை, அது அவங்க தோல்வி மட்டுமில்லை, அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்பது போல அந்த தோல்வி வந்து அமைஞ்சிருக்குதுன்றது தான் என்னுடைய பார்வை. பழிவாங்கன்றது ஒரு தேர்தல் அவங்களுடைய உறவினர்கள்லையே, குடும்பம் இருந்தால் நீங்கள் சொல்கிறது, உறவினர்கள்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்கல், யாரோடும் யாரும் சேர்ந்து அவளை காலி பண்ணுன்றதுல ஒத்த கருத்தோடு நின்று செய்திருக்காங்க என்பது தான் உண்மை. இல்லை, ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் திரு மோடி அவர்கள் பேசிய பேச்சில் அதன் சாராம்சத்தை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பாக குடும்ப ஆட்சி, இங்கு லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சிருக்கிறது, மாற்றாக நான் வளர்ச்சியை கொடுப்பேன்றது தான் அவர் பேசின சாராம்சம். திரு மோடி அவர்கள் வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் வாக்களிச்சிருக்கார். வளர்ச்சியை கொடுப்பார் என்பதற்கு அல்ல அந்த ஓட்டு. அப்போ 3 ஆண்டுகள் கொடுத்ததற்கு இருக்கா? இல்லை, அந்த ஓட்டு என்பது அகிலேஷ் யாதவை தோற்கடிக்கணும்னு அவனுடைய உறவினர்களால் ஏற்படுத்தப்படுறதுன்னு தான் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் அதில் எப்படி பார்த்தாலும் கொண்டாலும் அது முழுமையாக வந்து மோடிக்கு நாம் அதை சேர்க்க முடியாது. ஆனால் இன்னொரு குறுக்கு கேள்வி கேட்டுட்டு கேள்வியை கடத்துகிறேன். பீகார் தேர்தல் முடிவு வந்த பிறகு நீங்க எல்லோரும் அந்த முடிவை திரு மோடி அவர்களுக்கு எதிரான முடிவு, மோடியின் வீழ்ச்சி ஆரம்பித்தது அப்படின்றத பல காங்கிரஸ் தலைவர்கள் பேசினீங்களே, அங்க இந்த தர்க்கத்தை நீங்க வைக்கலையே? அங்க தர்க்கம் வைக்கல, அந்த நேரத்துல முழுக்க மோடி மோடின்னு இருந்தது. இப்ப அந்த மாதிரி இல்லை. சரி, நான் இதை முதல்ல ஏன்னா இல்லை சொல்லிடுறேன். நான் முதல்ல ஒன்று சொன்னேன், சிறந்த பேச்சாளர்னு. அங்கே இருக்கிற மத, இன, மொழி, ஜாதி அனைத்திலும் பூந்து விளையாடிருக்கிறாங்க என்பது தான் உண்மை. இடுகாடும் சுடுகாடும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் என்னன்னா அர்த்தம் என்ன? ஆகவே யாரை எதன் மூலம் தூண்டி உள்ளான்னு நம்ம ஊரில் பார்த்தோன்னா மதத்தால் தூண்டலாம், ஜாதியால் தூண்டலாம், மொழியால், இனத்தால் ரொம்ப சுலபமாக. நீங்க கவனமாக இந்த இடத்துக்கு வருவீங்கன்றதுக்காக தான் இந்த சுற்றினுடைய 3வது கேள்வி. அப்படி மதம் சார்ந்து பாஜக இயங்கினால் சிறுபான்மை வாக்கு வங்கியை ஏன் காங்கிரஸ் இழந்ததுன்ற முக்கியமான கேள்வி இருக்கு, நம்ம பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம், இந்த 5 மாநில தேர்தலை, அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, இந்த புறம் பஞ்சாப் மாநிலம் இருக்கிறது, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு மாநில
ஆட்சி இருக்கு, அதுக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்கன்னு பாக்குறீங்களா, அல்லது மோடி என்கிற ஒற்றை மனிதருக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பா பாருங்க? அதில் வந்து எந்த ஒரு மாநில தேர்தலும் வந்து தேசிய பிரதமரை இது பண்ணக்கூடிய தேர்தல் அல்ல. அது இந்திரா காந்தி என்றாலும் சரி, ராஜீவ் காந்தி என்றாலும் சரி, மோடி என்றாலும் சரி. ஆனால் மோடியோட சாதனை இந்த 5 மாநிலத்திலும் பெருசாக இருக்குது. இந்த 5 சில மாநிலங்களில் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிரதமராக ஆன பிறகு பல மாநிலங்களில் தேர்தலை இந்திரா காந்தி சந்திச்சிருக்கிறாங்க, ராஜீவ் காந்தி சந்திச்சிருக்காங்க. அவங்க வந்து பல மாநிலங்களை, இப்போ நீங்கள் வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் ஹெக்டே வந்து கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டர் ஆனார், என்டி ராமராவ் வந்து ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டர் ஆனார். இந்த மாநிலங்கள்லாம் ட்ரெடிஷ்னலாக காங்கிரஸ் கையில் இருந்த மாநிலங்கள். ஆனால் பாஜக வந்து பிரதமராக மோடி வரும்போது பாஜக இருந்த மாநிலங்கள் எவ்வளவு, மோடி எத்தனை மாநிலங்கள் கைப்பற்றினாருன்னு பார்த்தா, ஹரியானாவில் பாஜக வந்து ஒரு ஆப்போசிஷனுங்கிற இல்லாத லெவலில் இருந்தால ஹரியானாவை கைப்பற்றியிருக்கிறாரு. ஜார்க்கண்ட் மோடியை வெற்றி பெற செய்திருக்கிறாரு, அஸ்ஸாம் வெற்றி பெற செய்திருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் வந்து கூட்டணி அரசியலில் 2வது இருந்தது வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆக இந்த இத்தனை மாநிலங்களை அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு, டெல்லியில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. தென் பீகாரில் தோல்வி அடைஞ்சாலும் நம்பர் 1 பார்ட்டியாட்ட அந்த பார்ட்டியை கொண்டு வந்துட்டார். அவர் ஆட்சியில் பங்கு பெறும்போது 3ஆம் இடத்துல இருந்த அந்த கட்சியை நம்மளோட இப்போ வந்து உத்தரப்பிரதேசில் அவர் இப்போ அடைஞ்சிருக்க வெற்றி மிகப்பெரிய வெற்றி. அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் கிடைச்சது அவருக்கு லீடர்ஷிப்பு கிடைச்சது. 73 சீட்டு, 71 + 2 அப்னா டெல்லோட 2 ஜாதி இருக்குது. இப்போ அவரோட பிரச்சாரத்துக்கே இந்த இது கிடைச்சிருக்குது. இது கிடைச்சிருக்கிறதுக்குன்னா பல லோக்கல் ஃபேக்டர்ஸ், அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் தகராறு, முஸ்லீம் ஓட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மாயாவதி பேசினது, அதனோட பின்விளைவுகள். அதையும் தாண்டி அமித்ஷா மோடி டீமோட கடுமையான உழைப்பு. இதை நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மோடியோட கடுமையான உழைப்பை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெருமையோட பாராட்டியிருக்கிறாரு. கூடுதலாக வந்து மோடி அமித்ஷா டீமோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இதே ஸ்ட்ராட்டஜி அவங்க மகாராஷ்டிராவில் அடாப்ட் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட்டில் எவ்வளோ வாக்கு எடுத்தாங்களோ அதே வாக்கை வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தாங்க. அதே மாதிரி யூபியில் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் எடுத்த அளவுக்கு வாக்களிப்பு இருக்காங்க. நீங்கள் மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, அஸ்ஸாம்லலாம் வந்து 6%, 7%, இது நம்ம பீகாருங்கெல்லாம் டவுன். இங்கே வந்து இந்த அளவுக்கு யூபியில் வந்து கடுமையான உழைப்பிலையும் மதிநுட்பத்தோடு கூடிய சமூக நீதி பார்வையோட, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வையோட வியூகத்திலையும் அவங்க எடுத்திருக்காங்க. அதே வேளையில் எனக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயங்களும் உண்டு. இந்தியாவில் வந்து யூபியில் வந்து மிக அதிக அளவு சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ரூலிங் கிளாஸ் ஆட்டே அங்கே இருப்பாங்க. உண்மையிலே அரண்மனைகளும் அதோட இருக்கக்கூடிய அளவுக்கு பிரிட்டிஷாரை பகைச்சு அதெல்லாம் கலந்துருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி, நீங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கான இடமே இல்ல அங்க, ஒரு மிகப்பெரிய மாநிலத்துல இல்ல. ஆனா இஸ்லாமியர்களை வரேன் நான் உங்கள் சொல்லுக்காக, இஸ்லாமியர்களை தவிர்த்த சமூக நீதியை பற்றி நீங்க பேசுறீங்க இல்ல? நான் அதைத்தான் சொல்ல வரேன், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறதுனால சொல்ல வர்றேன். அதை நான் வந்து அது எனக்கு உடன்பாடு அல்ல, லாங் ரன்ல அது இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இஸ்லாமியரோட தியாகத்தை பற்றி நான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ண வர்றேன். ஆக அந்த இடம் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் அதை பண்ணாங்க. அது கம்மிங் டேஸில் அது வந்து ஒரு கன்சிலேட்டரி ப்ரொசீடிங்ஸில் அது அடுத்த கட்ட நகர்வில் வந்து மோடியோட தலைமை அதை மாற்றும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ இதில் பண்ண என்னன்னா 20%, அந்த 20%க்கு யாருக்குமே டிக்கெட் கொடுக்காதனால 80% அதுக்கு எதிரான ஒரு உணர்வு. அந்த 80%க்குள்ள ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய மாயாவதியோட தரப்புக்கும் முலாயம் சிங் யாதவ் தரப்புக்கும் பாதிக்கப்படும், அல்லது முழுமையான அரசியல் பாசிட்டிவாக கிடைக்காதவங்களுக்கு அந்த பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய வச்சு. இன்னும் சமூக நீதி பேசக்கூடியது பெரியார் மண்ணில் நம்ம பேசினா கூட ஒரு மாநில தேர்தலில் வண்ணார், நாவிதர், குயவர் எந்த மாநிலத்திலுமே வந்து பெரிய அளவில் கிடைக்காத ஒரு சமூகங்கள் எல்லாம் 150 சீட்டு மோஸ்ட்லி பேக்வேர்டுங்கிற அந்த இதை அவங்க பிக்கப் பண்ணி கட்சியில் இருக்காங்களோ இல்லையோ அந்த ஆட்களை பார்த்து, சமூக அமைப்பில் உள்ள சங்கத்தை பார்த்து அந்த அளவுக்கு முழுக்க அதை வெற்றி ஒன்று தான் குறி. நீங்க வெற்றிக்காக ஓட்டுக்காக தான் பண்றாங்க, என்னாலும் அதுக்காக பண்றாங்கல்ல பிரதிநிதித்துவம். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி, திரு பலராமன் அவர்கள் சொல்வது, ஒரு மாநில அரசு ஒரு ஆட்சி செலுத்துறாங்க, அமித்ஷா அவரோட அகிலேஷ் யாதவ் அதற்கு எதிரான ஒரு அலை இருந்திருக்கிறது. ஆனா அதை எல்லாமே பிரம்மாண்டமாக மோடியிடம் சமர்ப்பிப்பது சரியான இல்ல. எல்லாம் சமர்ப்பிக்கணும்னா நீங்க வந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஒரு மாநில தேர்தலில் சாதித்த விட மோடி சாதிச்சிருக்காங்க. நான் தெளிவா சொல்றேன். அந்த கட்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சியா இருந்து காங்கிரஸ் 40% கட்சி தான். இந்த கட்சி வந்து 19% இருந்த கட்சி தான். அந்த கட்சியை இவர் முன்னெடுத்துட்டு போறாரு. நீங்க அவங்க மேல இருக்கக்கூடிய கட்சியை ஓரளவு மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ நீங்க இந்த பஞ்சாபின் தோல்வியை வந்து அதையும் மோடிக்கு நீங்க சமர்ப்பிக்கிறீங்க அரசியல் விமர்சகரா? இல்ல, நிச்சயமா பஞ்சாபின் தோல்வி என்னன்னா, ஆன்டி காங்கிரசிசத்துல வந்து அந்த பிஜேபியை வந்து அவங்க வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணல. அவங்க வந்து ஆன்டி காங்கிரசிசம்ங்கிற ஒரு காலகட்டத்தில் பிஜேபி முடிவெடுக்கும் போது அவங்க வந்து ஒரு சீக்கியர்களை முன்னிறுத்தக்கூடிய கட்சியோட சப்பார்டினேட்டாட்டே போயிட்டாங்க. அது அப்படியே போயிட்டு இன்னைக்கு வந்து அந்த பாதல் குடும்பம் அவங்களோட எதிர்ப்பு அலையில
10 வருஷம் இருந்தவங்கள ஆன்டி இன்கமிஸ்ல வரும்போது மோடியாலையும் அதை காப்பாற்ற முடியலங்கிறதா உண்மை. அடுத்தபடியா வந்து எல்லாத்தையும் நான் கண்ண மூடிட்டு பேச விரும்பல. பார்லிமெண்ட்ல 2 சீட்டு ஜெயித்தார் அவரு கோவாவில். காங்கிரஸ் அங்கே டெவலப் ஆயிருக்குது. சரி. ஸோ அதே டைம்ல மணிப்பூர்ல ஒண்ணுமே இல்லை, அவங்க கிறிஸ்டின் ட்ரைபல்ஸை பிடிச்சி எடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி மோடியின் கடுமையான உழைப்பு இருக்குது. அந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து கிறிஸ்டின்ஸ் ஏரியால ஒன்றும் பண்ண முடியாகும் போது மோடி பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறப்ப தமிழக முதலமைச்சரினுடைய வார்த்தைக்கு 3 முறை அழுத்தம் கொடுக்க அழுத்தம் சொல்றா, மற்றவங்க எல்லாம் வாழ்த்தான் சொல்லி இருக்காரு. வாழ்த்தோட ஒரு அரசியல் வார்த்தைகள் உண்மையில அழுத்தம் கொடுத்திருக்காங்க, அது உண்மையும் கூட. ஆம் ஆத்மி கட்சி சார்பாக காஜா மொய்தீன் அவர்கள் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பு அரசியலை மிக கடுமையாக முன்வைத்த 2 ஆளுமைகள் அப்படின்னா, ஒரு புறம் கெஜ்ரிவால் இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜி 2 பேர் இருக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்பு அரசியலை நீங்கள் முன்வைத்தீர்கள். ஆனால் அந்த பிரச்சாரம் வீணாகி போயிருக்கிறது. மக்கள் மன்றம் மோடி அவர்களை பிரம்மாண்டமாக ஆதரித்திருக்கிறது அப்படின்றது தான் பாஜக தரப்பு வைக்கிற வாதம். திரு காஜா மொய்தீன். முதலிலே பஞ்சாப் மக்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை விரும்புகின்றேன். ஆம் ஆத்மி கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஆம் ஆத்மி கட்சி என்பது வெறும் 4 ஆண்டு குழந்தை. யாரை எதிர்த்து அங்கே நின்றோம் என்றால், ஆட்சியிலே 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணபலத்தோடு படைபலத்தோடு அங்கே வலம் வந்திருக்கக்கூடிய பிஜேபி அகாலிதளம் அவர்களுடைய கூட்டணியை படுதோல்விப்படுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி என்று அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது வெறும் காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி மட்டுமல்ல, அது பிஜேபியும் அகாலிதளமும் சேர்ந்து கொடுத்த வெற்றிதான் காங்கிரசுக்கு என்று சொன்னால் என்னுடைய சொல் மிகையாகாது. காரணம், அங்கே களத்திலே ரோல் என்ன? அங்கே களத்திலே இல்ல, நீ நரேந்திர மோடி அவர்களை பற்றி கேட்டதுனால நான் சொல்றேன். நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாருங்கள். இந்தியாவிலே 5 மாநிலங்களே தேர்தல் நடக்கின்றது. ஆனால் அவர் எத்தனை முறை பஞ்சாபுக்கு சென்றார்? பஞ்சாபுக்கு வெறும் 2 தடவை தான் சென்றார். ஏனென்றால் அங்கே சென்றால் அங்கே அவர்கள் குறிவைத்திருக்கக்கூடிய அந்த இந்துக்களுடைய ஓட்டுக்கள் பிஜேபி அகாலிதளத்திற்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வந்து திரும்பிவிடுமே ஆனால் அங்கே ஆம் ஆத்மி கட்சி ஜெயித்து விடும். ஆம் ஆத்மி கட்சி வெற்றி அடைந்து விட்டால் பிறகு அது குஜராத், தொடர்ந்து மத்திய பிரதேசம், அடுத்து வரக்கூடிய மாநிலங்களிலே ஆம் ஆத்மி கட்சி கோலொன்றி விடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஆம் ஆத்மி கட்சியை எப்படியாவது அங்கே தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு ராஜதந்திர ரீதியாக தான் அவர்கள் அகாலிதளத்தையே அங்கே தோற்கடித்திருக்கின்றார்கள். அதல்ல என் கேள்வி. சரி, உங்களுக்கான 2ஆம் இடத்திற்கான நியாயத்தை சொல்லிவிட்டீர்கள், அது உங்கள் தரப்பு பார்வை. என் கேள்வி, கடுமையான 3 ஆண்டு விமர்சனத்தை மோடி அரசின் மீது நீங்கள் வைத்தீர்கள். ஆனால் அவர்கள் அதுக்கு மாற்றாக மக்கள் மன்றம் எங்கள் பக்கம் தான் சொல்லியிருக்காங்களே. இல்லையே, நீங்க இப்ப ஆம் ஆத்மி கட்சி வந்து நாங்க 5 மாநிலங்களில் நிக்கல. ஆம் ஆத்மி கட்சி உங்களை பத்தி கேட்கல. நீங்கள் வைத்த விமர்சனம் பொய்யானதுன்னு சொல்லியிருக்காங்க. பொய்யாகவில்லை. எங்க நாங்க, அதாவது இன்னைக்கு வந்து பிஜேபி எங்க ஜெயிச்சிருக்குது? உத்தரப்பிரதேசத்தை பத்தி நீங்க பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம், இந்த பிஜேபி காரர்கள் சொல்லிக் கொள்ளலாம். உத்தரப்பிரதேசத்திலே போலரைசேஷன், முழுக்க போலரைசேஷன் நடந்திருக்கின்றது. ஜாதி அடிப்படையிலே, மத அடிப்படையிலே என்று அமித்ஷா அவர்கள் அறிக்கை கொடுக்கின்றார்கள், நீங்கள் மத அடிப்படையிலே பேசாதீர்கள் என்று. ஆனால் முழுக்க அங்கே மதத்தை வைத்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே எந்த மாதிரியான விஷயங்களை அங்கே சொல்கிறார்? உங்களுடைய வளர்ச்சியை சொல்லுங்க, 4 ஆண்டுகளிலே நான் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். அல்லது நீங்கள் என்ன செய்ய போற, இப்பெல்லாம் கசப்பு மருந்து தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்த போது சொன்ன அந்த கசப்பு மருந்து இன்னும் காஜா மொய்தீன், என் கேள்விக்கு வந்துருங்க. நான் 3ஆம் கேள்விக்கு கொஞ்சம் நகர்த்தி உங்கள்கிட்ட வச்சிடுறேன் அந்த கேள்வியை. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒன்று, நீங்க மதத்தை வைத்து அவங்க பிளவுபடுத்தினால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களின் வாக்குகளை பெறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மாயாவதி அவர்கள் கேட்பது, இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எப்படி பாஜக வெற்றி பெற்றதுன்னு. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த தொகுதியில வெறும் பாஜக மட்டும் நிக்கல, பாஜக நிக்கிறாங்க, பிஎஸ்பி நிக்கிறாங்க, ஓவைசி அவர் நிற்கின்றாரு, அப்புறம் காங்கிரஸ் எஸ்பி கூட்டணியில் நிற்கின்றார்கள், அது போக சுயேட்சையாக நிற்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஓட்டுகளை பிரிக்கும் போது, ஆனால் ஒன்று மட்டும் நான் பதிவிடுக்கிறேன், பிஜேபிக்கான அந்த அவர்கள் அங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மத ரீதியாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஓட்டுகள் சாலிடா அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. அதனால தான் அவங்க வெற்றி அடைந்தார்கள். இந்த வெற்றியை நீங்க மீண்டும் மதத்தின் பெயரால் பிரித்ததனால கிடைத்த வெற்றியாக பார்க்கிறீங்க? நிச்சயமாக அப்படிதான் நீங்க பார்க்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கான 2ஆம் இடம். அதுக்கு அந்த பிரச்சாரத்துல மோடி அவர்கள் டைரக்டா இதை சொல்லாட்டி கூட அங்க களத்துல இருந்தது முழுக்க RSS தொண்டர்கள் தான், தவிர பாரதிய ஜனதா தொண்டர்களை விட
கிட்டத்தட்ட 35,000 RSS தொண்டர்கள் முழு நேர ஊழியர்களாக களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். மோடி அவர்களுடைய அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த என்ன சொல்றாங்க ராஜா மைதீன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவங்க வாக்காளரா இல்லையா? வாக்களிக்கும் வாக்களிக்க உரிமை இருக்கா இல்லையா? என்ன சொல்றாங்கன்றதுதான் முக்கியம். அங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ராமர் கோயிலை நாங்கள் கெட்டுவோம், இதுவரை நாம் கெட்ட முடியாத பல தடங்களுக்கு காரணம் நம்முடைய ஆட்சி இந்த மாநிலத்தை இல்லாததான், அதற்காக நாம் நம்முடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே பிரச்சாரம் செய்தார்கள். அதுதான் இந்த வெற்றியை ஈட்டுச்சுன்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து, ஏன்னா அது சார்ந்து கேள்வியும் இருக்கு என்னிட்ட. திரு பெருமாள்மணி அவர்களிடம் இந்த 5 மாநிலம் கட்டமாக நடந்ததுல முடிவுகள் வந்திருக்கிறது. பஞ்சாப் காங்கிரசுக்கு ஒரு ஆறுதலை தரலாம். ஆனால் என் கேள்வி என்பது, இது மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, மத்திய அரசுக்கு கிடைத்த வெற்றின்னு பார்க்குறீங்களா, அல்லது அப்படிலாம் இல்லை மாநிலம் சார்ந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதனால கிடைச்ச வெற்றின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த சவால் மோடியை நோக்கி வீசப்பட்டது. எப்படின்னா, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாநிலம் தேர்தலுக்கு போகிறது. நீங்கள் இதில் இப்போது ஒருவேளை இதில் பிஜேபி தோத்து இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ ஏறக்குறைய, ஏன்னா நீங்கள் அவங்க 1991 221 சீட்டு வாங்குறாங்க. அப்போ 31.45% வாக்கு. 1993 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகே 33.3% வாக்கு தான் வாங்குறாங்க. அப்போ 177 சீட்டு தான். அதுக்கப்புறம் பாருங்கள், 96, 174, 88, 51, 47 அப்படி குறைஞ்சிட்டே வராங்க. இந்த ட்ரெண்ட் ஒன்று இருக்குல்ல, இது வரிசையாக குறைஞ்சிட்டே வராங்க. ஒருவேளை இன்னைக்கு பிஜேபி தோத்திருந்தது அப்படின்னா எல்லாருமே அதை மோடிக்கு எதிரான மேண்டேட்டாக தான் நம்ம எடுத்திருப்போம். இந்த தகவல்களெல்லாம் நம்ம இணைச்சி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். பாஜக எப்படி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, 91லேருந்து அவங்க தொடர்ந்து 51, 47ன்னு இறங்கிட்டு வராங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த வாய்ப்பை மோடி சமயோசிதமாக உத்தரப்பிரதேசத்தில் பயன்படுத்தி கொண்டார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். 5 மாநில தேர்தல்களிலேயுமே அங்கே ஆண்டு கொண்டிருந்த அரசுகளுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது உண்மை. அப்படித்தான் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த அரசுக்கு எதிரான வாக்குகளை எங்கே நகர்ந்து போகுமோ அங்கே நகர விடாமல் தனக்கான வாக்குகளாக மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் மாற்றிக்கொண்டதிலும், இப்போ ஆம் ஆத்மி நண்பர் குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆம் ஆத்மி அங்கே ஒரு ப்ரோ சிக் பாலிடிக்ஸ் பண்ணாங்க, பிஜேபி இங்கே ஒரு ப்ரோ ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் ப்ரோ சிக் பாலிடிக்ஸ் பண்ண ஆம் ஆத்மியால் பஞ்சாபில் ஜெயிக்க முடியல. ஆனால் ப்ரோ ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ண பிஜேபியால் இங்கே ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அவர் இது தனக்கான மேண்டேட், யாரை முன்னிறுத்தி, ஏன்னா அதனால தான் அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தலை, எந்த விதத்திலையும் முன்னிறுத்தலை. எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே போன்ற ஒரு வெற்றியை காங்கிரஸும் இதற்கு இணையாக உழைத்திருக்குமே ஆனால் கோவாவில் பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் இன்றைக்கு இழுபறி நிலைமையில தான் அங்கே இருக்காங்க. அது இன்னமும் அந்த ஆஃப்வே மார்க் அவங்க இன்னும் தாண்டலை. அவர்களுடைய மிகப்பெரிய சாதகமான இடமான வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூரில் 0லேருந்து பிஜேபி 25க்கு வந்திருக்காங்க. அப்போ பிஜேபி என்ன பிளான் பண்றாங்கன்னா, தங்களுடைய மரபான வாக்குகளா, தங்களுக்கு மரபான வாக்குகளாக இல்லாத இஸ்லாமியர் பகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தங்களுடைய மரபான வாக்குகளாக இல்லாத மலைவாழ் ஜாதியினர் வாழக்கூடிய இடங்களில் தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு வேலை செய்கிறார்கள். ஆக பிஜேபியினுடைய திட்டமிட்ட உழைப்பு இதற்கான ஒரு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. இல்ல, திட்டமிட்ட உழைப்பை தாண்டி 3 ஆண்டுகள் மத்திய அரசுக்கு மோடி அரசினுடைய ஒரு நற்சான்றிதழா பார்க்க முடியாதா இதை? இல்ல, நீங்க திட்டமிட்ட உழைப்புன்னு கிரவுண்ட்ல இருக்கிற ஒர்க்கை பத்தி பேசுறீங்க, அதுல இருக்கக்கூடிய அரசியல் வியூகத்தை பத்தி பேசுறீங்க. அதை தாண்டி இந்த 3 ஆண்டு மத்திய அரசின் சாதனைன்னு இருக்குல்ல, அதைத்தானே திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார். இல்ல, அதை மக்கள் நம்புனாங்கன்னு ஏத்துக்கலாமா? நீங்க மோடியினுடைய பிரச்சாரத்தையும் இந்த முடிவையும் மட்டுமே வைத்து பார்ப்பீர்களே ஆனால் நிச்சயமா அந்த இடத்தை நம்ம ஏத்துக்கலாம். மோடி இப்படி பிரச்சாரம் பண்ணார், இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார், அப்போ இது மத்திய அரசுக்கான. ஆனால் அரசியல் என்பது அதை தாண்டி ஒரு பெரிய கேன்வாஸ்ல நடக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது அந்த பாராட்டு பத்திரத்தை நாம் மோடி அவர்களுக்கு வழங்கிவிட முடியாது. ஏன்னா இதற்கு முன்பே கூட 1980 இந்திரா காந்தி அம்மா இதே மாதிரி 309 சீட்டை பிஜேபி வாங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேச 1952 காங்கிரஸ்க்கு 352 கொடுத்திருக்கு. எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதாக்கு இதே மாதிரி 350க்கு மேல உள்ள சீட்டுகளை கொடுத்திருக்கு. அப்ப எல்லாமே அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆக இங்க நம்ம உமர் அப்துல்லா சொல்றதை நம்ம இங்க பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, பிஜேபியில் அவங்க இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது, இந்த பிரச்சாரம் முழுக்க இந்த பிரச்சாரத்தை பிஜேபி முன்னெடுத்த விதம், மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் முறையாக பிரச்சாரத்தை முன்னெடுக்காத ஒரு சோர்வு. ஏன்னா நீங்க 10 வருடம் 2 தடவை ஆட்சி அமைத்த பிறகு இன்றைக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க எங்க, பஞ்சாப்ல. ஆனா கோவால அவங்க எதிர்பார்த்த வெற்றியை ஈட்டவில்லை.
மணிப்பூர் அவங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமான மாநிலம். அங்கே 25 இடங்களை பாஜகவை பெறுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் பார்க்கிற பொழுது காங்கிரஸ் ஏதோ ஒரு இடத்தில் தவற விட்டு இருக்கிறார்கள். பாஜக அந்த இடத்தில் எழுந்து நிற்கிறது என்று அப்படித்தான் அடுத்த கட்டத்தில் 2 முக்கியமான புள்ளிகளை இணைத்தால் இந்த கேள்வி உருவாகிவிடும். அமித்ஷா அவர்களினுடைய இந்த வாழ்த்து செய்தியில், தேர்தல் வெற்றி வாழ்த்து செய்தியில் அவர் சொல்வது, நாம் இந்து முஸ்லீம் அரசியலை விட்டு வெளியே வர வேண்டிய தேவை உள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆம் ஆத்மியினுடைய பிரமுகர் இங்கு சொல்வது மத அரசியலை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதை தாண்டி மாயாவதி சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில், குறிப்பாக தாத்ரியில் கூட எப்படி பாஜகவிற்கான வெற்றி கிடைத்தது, இந்த தேர்தல் முடிவில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதுதான் இந்த கேள்விக்கான அடிப்படையாக அமைந்தது. சிறுபான்மை வாக்கு வங்கியை பாஜகவிடம் இழந்து விட்டதா காங்கிரஸ்? அதுதான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பாஜகவிற்கு தந்திருக்கிறதா? விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். 5 மாநில தேர்தல் முடிவுகள், யாருக்கு எழுச்சி யாருக்கு வீழ்ச்சி என்கிற தலைப்பில் தான் நம்ம வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பல்ராமன் அவர்களிடம், காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி அது தொடர்ந்து சிறுபான்மை, குறிப்பாக இஸ்லாமியர்களினுடைய வாக்குகள் எல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை சிறுபான்மை வாக்கு வங்கியையும் காங்கிரஸ் இழந்திருக்கிறது அப்படின்ற பார்வையை எப்படி பார்க்கிறீங்க? சிறுபான்மை வாக்கு வங்கி இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அந்த யாதவ் ஃபேமிலிக்கு தான் போட்டுன்னு இருந்தாங்க. அதுதான் உண்மை. அவங்களுடைய குடும்ப தகராறு வந்த உடனே அந்த தகராறு ரொம்ப அதிகமான வீச்சில் போகும்போது நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்கிறவனோ அவன் குடும்பத்தில் இருக்கிறவனே நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அதை திசை திருப்பி இருக்கலாம். அதனால் அது காங்கிரஸுக்கு வாக்கு என்பதை விட அவங்களுடைய குடும்பத்திற்கு அந்த அணிக்கு கிடைத்த வாக்கு இல்ல. திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு குடும்பம், அகிலேஷ் யாதவனுடைய குடும்பத்தை மட்டுமே சொல்றீங்க. அதுல திரு ராகுல் காந்தி அவர்களின் குடும்பமும் இருக்கு, இல்ல காங்கிரஸ் குடும்பமும் இருக்கு. ஒன்று நான் இன்னொன்று விளக்கமாக வந்துடுறேன். ஒரு விளக்கமாக, இங்கு கூட இருபெரும் திராவிட கட்சிகள் கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சிறுபான்மை வாக்கு வங்கி காங்கிரஸ் துணையாக இருக்கிற போது காங்கிரஸ் இருக்கிறதுன்னு வாக்களிச்சிட்டு இருந்தாங்கன்ற பார்வையும் இங்க இருக்குல்ல. அது பார்வை இருக்கு, பேசுறோம், அதிகமாக அதை பற்றி பேசுகிறோமே வழிய உண்மை நிலைகள் இல்லை என்பது தான் ஃபீல்டில் பார்க்கும்போது. உங்களுக்கு இல்லைன்றீங்களா? பெரும்பகுதி இல்லைன்றது தான் உண்மை. ஏன் இழந்தீங்க? ஏன் இழந்தீங்கன்னு அவங்க அந்தந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள், வாய்ப்புகள் அதற்காக தன்னை மாற்றிக்கிறாங்க என்பது தான் உண்மை. இல்லைன்னு சொன்னால் பிஜேபியில், ஆர்எஸ்எஸில், இந்து மகா சபையில் கூட உறுப்பினர் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வராங்கன்னா அது வருந்தத்தக்க செய்தி தானே. ஆனால் அவங்கள சொல்லும் போது அதை ஒத்துக்குவாங்களான்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? நாங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலப்போக்கில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு நிலையில் அவங்க மாறுறாங்க. அந்த வகையில் இந்த அடிக்கின்ற அலையில் அனைத்தும் சேர்ந்து அடித்து போனது என்பது தான் உண்மை. இல்லை, அப்படி நான் பார்க்கல. நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க மிக கடுமையாக ஆம் ஆத்மி பிரமுகர் கூட சொல்வது மதவாத அரசியலை முன்னெடுக்கிறது என்கிற போது அவர்கள் இயல்பாக ஒரு மாயாவதி அவர்களுக்கு போனா பரவாயில்ல, பாஜகவுக்கு எப்படி வாக்களிக்க முடியும்? அதை சுருக்கமாக சொன்னால் என்னுடைய பார்வையில் ஒரு அச்ச உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய பார்வை. பயத்திலேயே வாக்களிச்சு. ஆமாம், அது ஒரு பக்கம். அதற்கு கேரண்டி கொடுக்குற அளவுக்கு அவன் அகிலேஷ் யாதவனுடைய சித்தப்பனும் உறவினரும் அவனை சார்ந்தவர்களும் சொல்லியிருப்பாங்க. அவர்களை சார்ந்தவர்களும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஆகினால ஒட்டு மொத்தமாக அந்த தேர்தலுடைய முழு பார்வையே அந்த குடும்பத்தின் மீது தான் இருந்திருக்குன்றது தான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படிதான் பார்க்கிறேன். நான் பார்க்குறேன். இதில் நீங்கள் இந்த தேர்தல் முடிவில் நீங்கள் பலிகடா ஆக்கியது அகிலேஷ் யாதவை. ஆனால் பீகார் தேர்தல் முடிவில் நிதிஷ், லல்லு பிரசாத்தை தாண்டி பல காங்கிரஸ்காரர்கள் ராகுலினுடைய தேர்தல் யுக்திக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னீங்க. இருக்கலாம். இந்த முறை அகிலேஷ பலிகடா ஆக்கல. இல்லை, அகிலேஷ பலிகடா ஆக்கல. நீங்கள் அதை ஒன்று கவனிக்கணும். அது பலிகடா ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த குடும்ப பிரச்சனையில் அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற மோதலால் ஆக்கப்பட்டவர் தான் அவர். பாவம், அதில் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவன் ஏதோ துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தாருன்னு. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் அது எடுபடாமல் போனதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த வகையில் தான் நான் திரும்ப சொல்கிறேன். காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சி, பேரியக்கம்
ஒரு சிறுபான்மைகளை இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் கூட பாஜக வெற்றி பெறுவதை ரொம்ப சாதாரணமாக இப்படி தான் எடுத்துக்கொள்ளுமான்னு கேட்கல. இல்லை, அதை கடுமையாக எடுத்துக்க முடியாது. தொடக்க காலத்திலிருந்து சிறுபான்மை மக்களுக்கு எப்பவுமே புகலிடம் என்பதை விட சட்ட ரீதியான பாதுகாப்பு தருவது காங்கிரஸாக தான் இருக்க முடியும். ஆனால் அதே சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு அதே ஏற்றியும் அல்லது தூற்றியும் பேசுகிறதுக்கும் அவர்கள் தயாராகவும் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய கொள்கை ரீதியாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும், எந்த விதத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், எந்த நிலையிலையும் அவர்களுக்கு அச்ச உணர்வு இருக்கக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி நிலையான கொள்கையில் இருக்கிறது. அந்த கொள்கை அடிப்படையில் சில நேரங்களில் இப்படிலாம் வருது பாருங்கள், அதெல்லாம் எங்களை நேரடியாகவே பாதிக்குது. இருந்தாலும் நாங்கள் அதை வெளியே சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் கள்ள ஓட்டில் போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இவ்வளவு பெரிய தேர்தல் முடிவை திரு பலராமன் அவர்கள்ட்ட இவ்வளவு பெரிய தேர்தல் முடிவாய் நீங்க இவ்வளவு மக்கள் வாக்களித்த முடிவை திரு சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய பேச்சோடு தொடர்பு பற்றி சுருக்குவது சரியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாராயணன் அவர்களிடம் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய ஒரு தொகுதியில உங்களுக்கு வெற்றி எல்லாம் கிடைத்து விட்டது, மக்கள் தீர்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனா இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் நீங்க அமைக்க போகின்ற அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர்கள் கூட இருக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யணும்னு நாம் அதுதான் முக்கியம். அதாவது இஸ்லாமியர்கள்னு இல்லை, ஜென்ரலாகவே இது நீங்கள் மைனாரிட்டி அப்படின்னு அந்த அரசியலை சொல்வதனால் இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறேன். சிறுபான்மையினருக்கு நல்லது செய்ய வேணும்னா அதுக்கு சிறுபான்மையினர் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை ஃப்ராங்காக பேசணும். என்னென்னா, ஒன்று, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் போட்டியிடுகிறோம். அப்போது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் சிறுபான்மையினராக இல்லாத காரணத்தினால கூட அங்கே அவங்களுக்கு நம்ம சீட்டு இல்லாத இருந்திருக்கலாம். ஆனால் அதில் கூட ரிசர்வேஷன், அதில் கூட நீங்கள் ஏன் இது செய்யலை அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, ஐயா பலராமன் அவர்கள் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா, அவர் 2 விஷயம் சொன்னார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே. ஒன்று, அவங்க அச்சத்தில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது மக்கள்கிட்டே விட்டுறலாம், அச்சத்தினால் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதே பலராமன் ஐயா சொன்னாங்க, இப்போல்லாம் அவங்க ரொம்ப வீறு கொண்டு எழுந்து கோபமாக கூட பேசுகிறாங்க, தூற்றை கூட செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் வருதுன்றதுனாலே எப்படி பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் மேலே பழி போடுறது, இஸ்லாமியர்கள் அச்சமாக இருக்கிறான்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் உண்மையிலேயே தடுமாறி கொண்டு இருக்கிறது தான் உண்மை. இல்லை ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இல்லை தடுமாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. 2 விஷயம் நீங்கள் சொன்னதால நான் சொன்னேன், அவ்வளோதான். பழி போடுறது இல்லை, இருக்கிற அங்கே நடந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை ஒரு குடும்பத்தின் காரணமாகத்தான் தோற்றார்கள் உத்தரப்பிரதேசத்துலன்னு சொன்னால் மிகப்பெரிய மாநிலத்தில் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குடும்பத்தினுடைய தலைமையினால் தான் தோல்வி என்பதை ஐயா ஏற்றுக்கொள்கிறாரா? சோனியா, ராகுல் அந்த குடும்பத்தினுடைய, பிரியங்கா அந்த குடும்பத்தினுடைய தலைமை சரியில்லை என்பதனால் தான் தோத்துருச்சுன்னு நாமளும் சொல்லலாம். சரி, ஆனால் திரு நாராயணன் அவர்களிடம் நீங்கள் அதிகாரத்திற்குள் வர வேண்டாம், ஆனால் அதிகாரத்தின் மூலமாக பலனை நாங்கள் தரோம், வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த பார்வையில் அது ஒரு தேர்தல் யுக்தியா அல்லது வேறொரு சமூக நல்லிணக்கம் சார்ந்த ஒரு ஃபார்முலாவா? இல்லை, அதாவது இப்போ அச்சத்தினால் வாக்களித்தார்கள் அப்படின்னு அவர் எப்படி சொல்கிறாரோ, ஒருவேளை நான் இப்படி கூட சொல்லலாம், இத்தனை ஆண்டு காலமாக பாஜகன்றது மைனாரிட்டிக்கு எதிராக இருக்குதுன்னு ஒரு அச்சத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் காங்கிரஸார். சிறுபான்மையினரை அச்சுறுத்தி பாஜகவை காண்பித்து இதோ பார் பாஜக உங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு எதுவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு யார் காரணம்? இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு பாதுகாவலனாக சட்ட ரீதியாக பாதுகாப்பு சொல்றாங்க. கமிட்டியின் பரிந்துரைகளை பாஜக ஏற்றுக்கொள்கிறது. நான் என்ன சொல்றேன், அப்படியே கடுமையாக மக்களவையில மாநிலங்களவையில எதிர்த்தீங்க. சரி விஜயன், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எதையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நல்லா, அதாவது நாம விவாதம் செய்யலாம். நான் ஏற்கனவே நடந்த விவாதத்துலேருந்து சொல்றேன். 4 கோடி ஜன்தன் அக்கௌண்ட் உத்தரப்பிரதேசத்தில் ஓப்பன் ஆயிருக்கு, துவங்கியிருக்கு. 2.5 கோடி ரூரலில், அதாவது கிராம பகுதிகளில். அதில் 12 ரூபாய் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது பாருங்கள். அது கிட்டத்தட்ட 1,10,00,000 பேருக்கு போய் சேர்ந்துருக்குது. அதே போல் எல்பிஜி கேஸ் கிட்டத்தட்ட 52 லட்சம் பேருக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கு போயிருக்குது. பெருமாள் மணி சொன்னார் பாருங்க, அருமையா சொன்னார். ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான நேரம் விடுபட்டோம். இந்த கேள்வி மட்டும்
நீங்க இதோட சேர்த்து சொல்லிருங்க, இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாதது தேர்தல் யுக்தியா அல்லது வேற ஒரு ஃபார்முலா? இல்ல அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். டாய்லெட்ஸ் இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல பல லட்சக்கணக்கான டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்க, அதுதான் மிக முக்கியமான தேவை உத்தரப்பிரதேசத்துல. தயவு செஞ்சு புரியுங்க, ஸ்வச் பாரத்னா ஏதோ பெருக்கிறது இல்லை. அது 15 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வெளியிடத்துல மலம் கழிப்பதால் ஏற்படக்கூடிய தீங்கினால் தான் அந்த ஸ்கீம். இன்னைக்கு லட்சக்கணக்கான டாய்லெட்ஸ் அங்கே கட்டிருக்கிறோம். முத்ரா ஸ்கீம்ல 2015-16 30,45,382 கோடி, 2016-17 10,755 பேருக்கு இது கோடி போயிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, அதிகாரத்தில் பங்கும் ஸ்வச் பாரத்தும் ஒன்றா இல்ல, அவர்களுக்கான கழிப்பறையும் ஒன்றா? இது எல்லாம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் போய் சேர்ந்து இருக்கிறது. 25% இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, அந்த இஸ்லாமியர்களுக்கு இத்தனை திட்டங்களும் நேரடியாக போய் சேர்ந்திருக்கிறது. அதை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். இதுதான் இங்க பெருமாள்மணி சொன்ன விஷயம். நீங்க இப்படி பேசினா, ஆமா மோடி இது பேசினார், மோடி இதெல்லாம் பேசினார், நான் இதை செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார், இது சாதனை அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்காக எடுத்து செல்லப்பட்ட திட்டங்கள். இதுல நீங்க சொல்ற அந்த சிறுபான்மை விஷயம் இருக்கு பாருங்க, நான் ரொம்ப சாதாரணமா கேட்டுறேன். அது இவர் இன்னும் அதிகமா கால்குலேஷன் போடுறாரு. நம்ம அடுத்து நீங்க அவர்கிட்ட போறதுனால சொல்றேன். 25% இஸ்லாமியர்கள், 22%, ஒரு 22% நம்ம ஷெட்யூல் காஸ்ட் அந்த கம்யூனிட்டி வருது, பட்டியலினத்தவர்கள். அதன் பிறகு ஒரு 25% யாதவர். இதை சேர்த்துங்க, எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட ஒரு 70% வந்துருது. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு 41% மேலாக பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு வாங்கியிருக்குது. எங்க இருந்து ஓட்டு போட்டாங்க? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட குறிப்பாக சிறுபான்மை வாக்கு வங்கியை ஏன் இழந்திருக்கிறதான்ற கேள்வியில குறிப்பா தாத்ரி சம்பவம் அவ்வளவு பெரிதாக இந்தியாவே வெடித்து கிளம்பிய ஒரு தொகுதியில பாஜக வெற்றி பெறுகிறது. ஊதி பெரிதாக. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க ஒரு அச்சம் இருக்கா இஸ்லாமியர்களுக்கு? அல்ல நண்பனாக பாஜகவை பார்க்க? நான் அந்த அளவுக்கு பார்க்கல. அவங்க யூபி முஸ்லிம்ஸ் ரூலர்ஸ் அந்த அளவு அஞ்சு போடுவாங்க நான் நினைக்கல. அவங்கள என்னன்னா, நீங்க இதுக்கு முன்ன உள்ள சட்டமன்ற தேர்தல் முடிவை பார்த்தீங்கன்னா 80 to 90 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பிஎஸ்பி எஸ்பி எல்லாமே முஸ்லீம் எம்எல்ஏக்கள். அந்த அளவுக்கு முஸ்லீம்ஸுக்கு முக்கியத்துவம் இருந்து. அடுத்தால உள்ள மக்களவை தேர்தலில் ஒரு முஸ்லீம் கூட எம்பி ஆகலை. பிஜேபி ஸ்ட்ராட்டஜி முஸ்லீம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஸ்ட்ராட்டஜி கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நாராயணன் சொன்ன மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் போயிருக்கும். அதில் முஸ்லீம் இல்லை, பலரும் அதில் பலனடைஞ்சவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. முஸ்லீம்ஸ் ஓட்டு மிக மிக குறைவாகத்தான் இவங்க போயிருக்கும். முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டை மாயாவதி ஓப்பனாட்டே பண்ணாங்க. முஸ்லீம்ஸ் பிஜேபியை தோக்கடிக்கணும், என் கூட சேர்ந்தால் தான் தலித் கூட சேர்ந்தால் தான் தோக்கடிக்க முடியும் அல்லது தோக்கடிக்க முடியாதுன்னு ரொம்ப ஓப்பனாட்டே பேசினாங்க. காங்கிரஸ் சமாஜ்வாடி அலையன்ஸோட மையப்புள்ளியே முஸ்லீம் ஓட்டு தான், அது மாயாவதிக்கு சிதறிடக்கூடாது, கன்சால்டேட்டாக உள்ளணுங்கிறது தான் பேசப்பட்டது. ஸோ முஸ்லீம் கன்சால்டேஷன், முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், இந்த வினைக்கு ஒரு எதிர்வினையாக தான் பாஜக இதை கால்குலேட்டட் மூவாக தான் பண்ணாங்க. அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்குது. மற்றபடி முஸ்லீம்ஸ் ஓட்டு எங்கேயாவது விழுந்திருக்குன்னு சொன்னால் டைரக்ட் பெனிஃபிட்டில் ஏதாவது ஓட்டு விழுந்திருக்கலாம், அல்லது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, அந்த பகுதியில் சில லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, சில தக்ஸ் டாமினேட் பண்ணும்போது அந்த டாமினேஷனை பிடிக்காம சில இடங்களில் இவங்க டாமினேஷன் இந்த அளவு இருக்கிறதோட பிஜேபிக்கே போடணும்னு சில இது ரொம்ப நெக்லிஜிபிள் தான். இது நெக்லிஜிபிள் தான். பிஜேபியோட மைய ஸ்ட்ராட்டஜியே அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக அனைத்து இந்துக்கள் மத்தியிலும் ஒரு உணர்வை உருவாக்கணுங்கிறது. அடுத்த ஸ்ட்ராட்டஜி அந்த இந்துக்களில் பொலிட்டிக்கலி டாமினண்டாக இருக்கக்கூடிய முலாயம் சிங் யாதவ் ஜாதிக்கு எதிராகவும் மாயாவதி ஜாதிக்கு எதிராகவும் மற்ற ஜாதிகளுக்குள்ள இந்து ஹேட் பாலிசி, இந்து சொசைட்டியில் உள்ள வெறுப்பு உணர்வை ஜாதிக்குள்ள உள்ள வெறுப்பு உணர்வை இதை பண்ணணுங்கிறதா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதனால தான் ஓப்பனாகவே பீகார்லையும் நான் யாதவ் நான் குருமிங்கிற வார்த்தையை அமித்ஷா பேசியிருந்தார். இங்கேயும் அமித்ஷா பேசலனாலும் கூட அந்த செய்திகளை அவங்க இன்டைரக்டா பரப்பி விட்டுருக்காங்க. இடைநிலை சமூகத்திற்குள்ளேயே ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்க இல்லை. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது மாதிரி இவர் சொன்ன அத்தனை சமுதாயங்களும் சேர்த்தா பிஜேபி ஓட்டே வந்திருக்காது. இல்லை இவ்வளவுதான் விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், 41% அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்வதை எப்படி நீங்க என்ன சொன்னீங்க நான் சொல்றேன். ஒருவேளை நான் தவறா கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். முஸ்லீம் ஓட்டு போடலன்னு சொன்னாரு. பிஎஸ்பி அதாவது மாயாவத்தினுடைய அந்த சமுதாயம்னு சொன்னாரு. அதே மாதிரி யாதவாசும் சொன்னாரு. நான் அதை தான் முதல்ல சொன்னேன். கிட்டத்தட்ட இதுவே
புள்ளிவரம் தவறு. முஸ்லிம்ஸுக்கு வெறுப்புங்கிறது 80% முதல்ல சொல்லிட்டேன். அதுல அந்த 80% மாயாவதியோட ஜாதவ் கம்யூனிட்டியும் வராங்க, முலாயம் சிங் யாதவ் வராங்க. நான் தெளிவாக தான் பேசினேன். நான் பேசுனது திருச்சி பேசுறேன். இப்ப மாயாவதி அவர்கள் குற்றச்சாட்டு பேசுவோம். மாயாவதி அவர்கள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு, எப்படி முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில பாஜக வெற்றி பெற்றது, இந்த வெற்றியே சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த கேள்விக்கே வந்தேன். சிறுபான்மை வாக்கு வங்கி இப்ப யார்கிட்ட? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா அதுதான் இந்த தேர்தலோட கிரக்ஸே. என்ன நடக்குதுன்னா 2002 தேர்தலையே சிறுபான்மை வாக்கு வங்கி காங்கிரஸை விட்டு நகர்ந்து மாயாவதி அம்மாவுக்கு போயிடுச்சு. அதனால தான் அவங்க 2002 ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த வாக்கு வங்கி என்ன பண்ணுதுன்னா நகர்ந்து முலாயம் சிங் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு வருது. அப்பவும் காங்கிரஸ் விழிச்சுக்கல. 2007 அதனால தான் இப்படி பெரிய அளவில் நகர்வு நடக்கிறதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ என்னன்னா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த ஒடுக்கப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, காங்கிரஸை விட்டு நகர்ந்துட்டாங்க. இதை காங்கிரஸ் சென்ஸ் பண்ணல, பிஜேபி சென்ஸ் பண்ணிருச்சு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்க, ஓகே பிஜேபியை நாம சிறுபான்மையினர் குறிப்பா இஸ்லாமியர் வாக்குகளை நம்ம கார்னர் பண்ணுவோம். 22% ஒரு சீட்டு கூட கொடுக்கல, அப்படி கார்னர் பண்றாங்க. மீதி 78% இருக்குல்ல, அந்த 78% இருக்கக்கூடிய இந்துக்கள்ல எல்லா படிநிலையில இருக்கிறவனுக்கும் சீட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, அவாது ரீஜன்ல 10க்கு 8 தொகுதி அடிக்கிறாங்க, பெரேலியில 9க்கு 7 அடிக்கிறாங்க, அமேதியில 4 தொகுதி 4 அடிக்கிறாங்க. அப்ப என்னன்னா காங்கிரஸ் தன்னை விட்டு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி போயிருச்சுங்கிறத UPA 2லயாவது சென்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்ப சிறுபான்மையினருக்கான ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கணும், அவர்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கணும். இது எதையுமே செய்யல. இப்ப என்ன பண்றாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு வங்கி 22% பிரிச்சு வச்சுட்டு இந்த வாக்கு வங்கி இந்த தடவை பிரியுது. எஸ்பிக்கு கொஞ்சம் போகுது, பிஎஸ்பிக்கு கொஞ்சம் போகுது, இதுல ஓவேசியை கொண்டு வந்து உள்ள போடுறாங்க, ஓவேசிக்கு கொஞ்சம் போகுது. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு இந்த கார்டை பிளே பண்றாங்க. எப்படின்னா வெல்ஃபேர் கார்டை பிளே பண்றாங்க. எக்கச்சக்கமான LBG ஸ்கீம்ஸ் 5 லட்சம் வரைக்கும், அது சொன்னது உண்மைதான், டாய்லெட் கட்டி கொடுக்கிறது. ஆனா இதெல்லாம் ஒண்ணு பண்ணாங்க, இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குதுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஆக நலத்திட்டங்களின் மூலம் ஒரு சிறு பகுதியான இஸ்லாமியர் வாக்குகளை எடுத்தது, இஸ்லாமியர் வாக்குகளை சிதறடித்தது, இது எல்லாம் போய் இன்றைக்கு பிஜேபி இந்த வெற்றி இருக்குல்ல, இது மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியா இருக்கு. ஏன்னா 22% இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை விட்டுவிட்டு 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஒரு கட்சி ஜெயிக்கிறது என்றால் அது இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் அச்சத்தை கொடுக்கும். இந்த அச்சம் ஏற்படுவதற்கு காரணம் காங்கிரஸ் விழித்துக் கொள்ளாததான் முக்கியமான. நான் அந்த அச்சம் தொடர்பாகத்தான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட தொடர்ந்து அந்த கேள்வியை வேற ஒரு ஃபார்முலா டாய்லெட் கொடுக்கிறதும் LPG கொடுக்கிறதும் அரசுல பிரதிநிதித்துவம் இன்றைக்கு என்னன்னா பிரதிநிதித்துவம் இல்லாமல் இவ்வளவு பெரிய வெற்றியை பெரும்பான்மையினர் பெறுவதற்கு அது மிகவும் நாராயணன் நான் சொல்றேன். அதாவது ஒண்ணு, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில அச்சத்தோடு, அதாவது முறைகேடு, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் முறைகேடுகள் செய்ததனால்தான் வெற்றின்னு மாயாவதி சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை நாட்களாக இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் முறைகேடுகள் செய்துதான் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு மாயாவதி சொல்றாங்களா அப்படின்றத கேள்வி நம்மளும் இல்ல. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஆனா அவர் கேட்டது பிரதிநிதித்துவம் சார்ந்த அரசியல நம்ம பேசுவோம். ஆம் ஆத்மி காஜா மொய்தீன் அவர்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நீங்க மத அரசியல் பண்ணுதுன்ற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறீங்க. நீங்க இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக பேசுவதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் நம்பிக்கையை நீங்க பெறல. பாஜகவை விமர்சிப்பதிலேயே நீங்க குறியாக இருந்திருக்கிறீர்கள், அதனாலதான் இந்த தோல்வி அப்படின்றதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? எங்களுக்கு தோல்வியே கிடையாது, ஆம் ஆத்மி கட்சிக்கு தோல்வி கிடையாது. ஆனால் மோடி எதிர்ப்பு அரசியல்ல ஒரு களத்துல நின்னீங்கல்ல, அந்த இடத்துல தோல்வி உங்களுக்கு தான். நீங்க அங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ இல்லையோ, மோடி வெற்றி பெற்று இருக்கிறாரே உத்தரப்பிரதேசத்துல. இல்ல, நீங்க உத்தரப்பிரதேச கள நிலவரங்களை கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசலாம். ஆனால் ஆம் ஆத்மியுடைய தோல்வி என்று சொன்னீர்களா, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை திரு காஜா மொய்தீன், என் கேள்வியை திரும்ப தொடக்கமாக வருகிறேன். உத்தரப்பிரதேசத்துல மத அரசியல், மதவாதத்தை தூண்டி விடுவதாக நீங்க குற்றம் சுமத்தினீங்க. நீங்க தேர்தலை நின்னீங்களோ இல்லையோ, குற்றச்சாட்டு முன் வச்சீங்களா இல்லையா? அந்த இடத்திலிருந்து தான் என் கேள்வி பிறக்கிறது. நீங்க அவர்களுக்கான நண்பனாக இல்ல, பாஜகவை விமர்சிக்கிறதுல தான் எல்லாரும் குறியா இருந்தீங்க. அவங்களுக்கான கரத்தை யார் பிடிச்சது?
இல்லை, இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் ஒரு வாக்கு வங்கி என்று பார்த்தீங்கன்னா அதை முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகுது. அவர்கள் வந்து சிறுபான்மையினர் வந்து ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கிறார்கள், இவர்கள் நம்மை கரை சேர்ப்பார்கள் என்று. அதன் அடிப்படையில் தான் மாயாவதி அவர்களிடம் வந்து வாக்கு வங்கி வந்து முதல்ல இருந்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் நம்மளுடைய பெரும்பான்மையை அவர்கள் குறிப்பிட்டது போல மாயாவதி அவர்களிடம் இருக்கிறது. பிறகு அது வந்து எஸ்பி அவர்களிடம் வருகிறது, நம்முடைய முலாயம் சிங் யாதவ் அவர்களிடம் வருகிறது, பிறகு காங்கிரஸிடம் செல்கிறது. ஒவ்வொருத்திட்ட இருந்து ஒவ்வொரு டைமும் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவர்களை ஏமாற்றி கொண்டே வருகிறார்கள். அப்போ அந்த சமூகம், அந்த சமுதாயம் அமுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அது வந்து தெளிவாக நம்முடைய ராஜேந்திர சர்ச்சார் அவருடைய கமிட்டியை வந்து தெளிவாக காட்டியது, எவ்வாறு அரசியல்வாதிகளாலும் இந்த சமுதாயம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்று. அப்போ இந்த நிலைமையில உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசாஃபர் நகர் கலவரமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த தாத்ரி அந்த மாட்டிறைச்சி சம்பவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து அந்த முசாஃபர் நகருக்கு பிறகு கேம்புகளில் தங்க வைக்கப்பட்டாங்க. பல குழந்தைகளை பலாயிரம் குழந்தைகளை காணவில்லை. தொடர்பாக நம்ம ஆழமா வாதிக்க முடியாது திரு காஜா மொய்தீன். ஒரே ஒரு எதுக்கு சொல்ல வரேன், இஸ்லாமியர் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் நலன் என்பது பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறதா எதிர்கட்சிகள்? இல்ல, பாஜகவை எதிர்ப்பது மட்டுமே இஸ்லாமியர்களுக்கான நலன் இல்லை என்பதை இந்த முடிவுகள் சொன்னுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. சரி, நம்ம அடுத்த கட்டத்திற்கு பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இரோம் ஷர்மிளா அவர்களினுடைய தோல்வி பலராலும் ஊடகங்களாலும் பார்க்கப்பட்ட, பாராட்டப்பட்ட அவரினுடைய, அதுவும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வாக்குகளை தான் பெற்றிருக்கிறாங்க. அந்த தோல்வி என்பது ஒரு போராட்ட அரசியலுக்கு முற்றுப்புள்ளியாக அமைந்திருக்கிறதா அப்படின்றத பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. அடுத்து ராகுல் காந்தி அவர்களினுடைய தேர்தல் வியூகம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறதா என்பது குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். 2 கேள்விகள் இருக்கிறது. இரோம் ஷர்மிளா அவர்களினுடைய தோல்வி, ராகுல் காந்தி அவர்களினுடைய தேர்தல் வியூகம் அல்லது ஆளுமைன்னு எடுத்துக்கலாம், அல்லது இன்னொன்று புறத்தில் வந்து மோடி அவர்களினுடைய பிம்பம். இந்த 2 கேள்விகளோடு தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். திரு நாராயணன் அவர்களிடம், நான் இரோம் ஷர்மிளா அவர்களுக்கு வருவதற்கு முன்பு இந்த பொலிட்டிக்கல் கேள்வி முடிச்சிடணுன்றதுக்காக, ராகுல் காந்தியினுடைய தேர்தல் வியூகம் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளோடு ராகுல் காந்தி அவர்களினுடைய தேர்தல் வியூகத்தை எப்படி பார்க்கிறீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் விஜயன். பல மேடைகளில் பல விவாதங்களில் அது என்னுடைய கருத்தாகவே நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கேன். இந்த நாட்டில் ராகுல் அவர்களுக்கு அரசியலில் விருப்பமில்லாத ஒருவரை வலுக்கட்டாயமாக அவரை அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வந்து உணர்ந்து சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து நான் வந்து அவரை விமர்சனமே செய்யலை. உண்மையிலேயே ஒரு நல்ல இளைஞனை அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அரசியலில் கட்டாயப்படுத்தி காங்கிரஸ் கட்சி உள்ளே இழுத்ததன் விளைவைத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த உத்தரப்பிரதேச தேர்தல். நாராயணன் அவர்கள காங்கிரஸ்ல காந்தி குடும்பம் பொதுவாக ஒவ்வொருவருமே ஆரம்பத்துல ஒரு தயக்கத்தை காட்டினதை நம்ம பார்த்துருக்கோம். அது ஒவ்வொருவருமே காண்பிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அவருக்கு விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? பாராளுமன்றத்துல எனக்கு தெரிந்து இந்திரா காந்தி அவர்கள் அந்த தயக்கத்தை காண்பித்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காமிச்சது நான் படித்தவர் நான் வந்து நான் படிச்சதில்லை அந்த மாதிரி. அவங்க ஒரு நல்ல போல்டு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி. இல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு போல்டு லேடியா தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து ராகுலை பொறுத்தவரையில் எப்படி ராஜீவ் அவர்கள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அரசியலுக்கு எடுத்து வரப்பட்டார். ஆனால் ராகுல் ஆல்வேஸ் he was reluctant to come to politics. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவருக்கே பிடிக்கல. நீங்கள் 15 வருஷம் இருந்தால் கூட இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களுக்கு அரசியல் வேணுமா இல்லை ஃப்ரீயாக அப்பா என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவில் தான் அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் நான் ராகுலை பார்க்கிறேன். நான் உண்மையிலே அவர் மீது நான் விமர்சனம் செய்யலை. ஏன்னா அவருக்கு இந்த பணி என்பது, இந்த ஃபீல்டு வந்து அவருடைய ஃபீல்டு இல்லை அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய ஒட்டுமொத்த பதிலே இதுதான். மோடி அவர்களினுடைய பிம்பத்திற்கு முன்பாக ஒரு பிரதான கட்சி பாஜக ராகுலை பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு பிடிக்காம வந்துட்டு இருக்காருன்னு பரிதாபப்படக்கூடிய அளவுல தான் சொல்றேன். இல்ல, நான் தொடர்ந்து சொல்றேன். ஐயா வந்து நீங்க ராகுலினுடைய தேர்தல் வியூகம், நான் இப்ப இன்னும் துலக்கமா வருகிறேன். இப்ப ஒரு பெரிய மாநிலத்துல தோல்வி அடைஞ்ச உடனேயே
காங்கிரஸ் கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களும் இது ராகுலுக்கான தோல்வி இல்ல, ராகுலுக்கான தோல்வி இல்லைன்னு ஏன் நீங்க வரீங்க? அவர் தேர்தல் வியூகம் தோற்று இருக்கிறதா இல்லையா? தேர்தல் வியூகம் ஒரு விதத்தில் தோல்வி அடையுதுன்னு சொன்னால் அதை ஒத்துக்க தான் போகணும், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் அது ஏன் எதற்கு என்று ஆய்வு பண்ணும்போது பண்ண வேண்டியது இருக்குது. ராகுல் கூட நீங்கள் வாழ்த்து சொல்கிறத கூட ஒரு நல்ல பண்பாட்டு ரீதியாக பண்ணியிருக்காரு. நீங்கள் முதல்ல அந்த குடும்பத்துக்கு அரசியல் தொடர்பு இல்லாத நிலைன்ற மாதிரி இல்ல, அவருக்கு விருப்பம் என்னுடைய இல்லைன்னு கருத்தான ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறேன். அவுரங்கசீப்பினுடைய பையன்தான் முதல்ல அவங்களுடைய தாத்தாவை கூட்டின்னு வந்தவன் டெல்லிக்கு. 300 வருஷம் ஆகுது இந்த நாட்டில் அரசியலுக்கு அந்த குடும்பம், நேருவினுடைய குடும்பம் வந்து 300 வருஷம். 1717 திரு பலராம், ஏன்னா எனக்கு நேரம் சொல்லிடுறேன். ஒரே ஒரு கேள்வி, 300 வருடம் ஆகின ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுக்க தெரியலன்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, தேர்தல் வியூகம் வகுக்க தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் தான் ஒவ்வொரு தேர்தல் வியூகம் வகுக்குது. சில நேரம் அது தோல்வி அடையுது அல்லது திசை மாறி போகுது என்பது தான் உண்மையை ஒழிய தெரியவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய தோல்வி என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணியும் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்திலையும் நாம் இருக்கிறோம். அதனால் ஒருவருடைய வியூகம் தோற்று போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக மற்றதையும் நாம் சேர்த்து அப்படி சொல்லுவோம். அவருக்கு விருப்பம் இல்லைன்ற குற்றச்சாட்டு. அவர் விருப்பம் இல்லாமல் அவர் இருக்காரு. ஒரே நிமிஷம் ஐயா, இல்ல பஞ்சாப்ல கூட அமரீந்தர் வந்து ராகுல் போக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த அமரீந்தருடைய அவர் தலைமையில தான் பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. திரு பலராமன் அவர்கள் ஒருவேளை பிரியங்கா காந்தி தலைமை ஏற்க வேண்டிய இல்லை அவங்க யார் தலைமையேற்றாலும் கொண்டாலும் அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் அரசியல் பாரம்பரியமிக்க, பண்பாடுமிக்க, நாகரீகமிக்க, வலுவான கருத்துடையவர்கள் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. தோல்விகள் என்பது எத்தனை விதத்திலும் எப்போதும் வரும், அது போகும். நேருவை பற்றி ராஜாஜி சொல்லும்போது கூட சொன்னார், 1960 காங்கிரஸ் கட்சிக்கு இறங்குமுகமாகிவிட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லும்போது கூட 62, 63 ராஜாஜினுடைய சுதந்திரா கட்சி பல மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்தது. இல்லை, 2019 மறந்து விடுங்கள் உமர் அப்துல்லா சொல்கிறார், காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறார். நீங்கள் 2023 தான் நினைக்கணும், ஏன்னா மோடியை எதிர்ப்பதற்கான ஆளுமைகளை நம்ம உருவாக்கலன்றார். அது காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை இல்லையா? அது எல்லாருக்கும் சேர்ந்து சொன்ன மாதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் கூட அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உமர் அப்துல்லா சொல்கிறாருன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக அதை சரி செய்து கொள்ளுகிற எல்லா ஆற்றலும் திறமையும் ஆட்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் அவர் அடுத்த நிலைகளில் ஒரு சரியான திசையை நோக்கி வருவார் என்பது உண்மை. பீகார் தேர்தலை பற்றி சொன்னீங்க. பீகாரில் ஒரு அற்புதமான ஒரு கூட்டணி அமைச்சார் என்ற பெருமை ராகுல்ஜிக்கு உண்டு. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மோசமான கூட்டணியை உருவாக்கினார் என்ற சிறுமை சேருமா இல்லையா? அது மோசமான கூட்டணி சொல்ல இல்ல, அது எப்படி தேர்தல் முடிவு வந்து விட்டது? திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் ஒரு நல்ல கூட்டணி தான், நல்ல இளைஞர்கள் கூட்டணி தான். இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம சுப்பிரமணிய சாமி சொன்னதுதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. அதனால திரு ரவீந்திரன் துரைசாமி பேசியிருக்காரு. நீங்க ராகுல் காந்தியினுடைய தலைமை பண்பு, தேர்தல் வியூகம் குறித்தெல்லாம் பேசுகிற போது நாம் மாநில தலைவர்களே வச்சு பார்க்கிறப்ப மோடியினுடைய பிம்பத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் கூட பெரிதாக மோடி தான் தன்னை களமிறக்குகிறார். மோடி தன்னை முன்னிறுத்தி, தன் ஆட்சியை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் செய்கிற போது மோடியின் பிம்பத்திற்கு முன்பு வீழ்கிறதா மாநில தலைமைகள்? அதாவது ஸ்டில் ராகுல் காந்தி, சோனியா இருக்கிறதோட நம்ம ராகுல் காந்தி அந்த இடத்துல முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை தான் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னென்னா, காங்கிரஸ் பல பிளவுகளை சந்திச்சு, ஆனால் ஒரு பிளவே இல்லாமல் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் காங்கிரஸ் விட்டு வெளியேறினார், விபி சிங். ஊழல், மற்றபடி மந்திர், மஸ்ஜித் ப்ளஸ் மண்டல், 3 இஷ்யூ, குறிப்பாக மண்டல் மந்திர் இஷ்யூ. அதில் அவரோட தாக்கம் தான், அது இஷ்யூ பேஸ்டு ஒரு தாக்கமாட்டாயிற்று. அந்த தாக்கத்தில் வந்து அவர் நீங்கள் வலமும் போகலை, இடமும் போகலை, சென்ட்ரலில் போகிறீங்க, அடிபட்டு விழுந்துருவீங்கன்னு சொன்னார். அதுதான் யூபி பீகாரில் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவில் இருக்கக்கூடிய கட்சியை சோனியா காந்தி மாறிப்பட்ட ஒரு ரொம்ப மெக்னானிம்ஸான ஒரு லீடர் வந்து நம்ம இடம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதை நம்ம ஓட்டுக்கள் வந்து பிரதான எதிரிக்கு எதிராக பாழாகாமல்
விட்டு கொடுத்து வியூகம் அமைக்கிறது தான் பெரிய வியூகம். அந்த வியூகத்தை தான் சோனியா அமைச்சாரோ ராகுல் காந்தி அமைச்சாரோ பீகாரில் அமைச்சு அதில் வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து யூபியில் வந்து தோல்வி அடைஞ்சதுக்காகவே ஒருத்தரை குறை சொல்லிட முடியாது. ராகுல் அமைச்ச வியூகம் சரிதான், ஆனால் வியூகம் அமைச்ச இடம் தவறுன்னு நான் கருதுறேன். அந்த இடம் நீங்க வந்து இதே மண்டல் மந்திர் இஷ்யூலையும் தொடர்ந்து வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலையே பிஜேபி கூட சமாஜ்வாடி கட்சி 77ல் ஜனதானி இணைஞ்சிருந்தாங்க சரண் சிங்ஜியோட சேர்ந்து, 89ல் கூட டாக்டிக்கலா விபி சிங் கூட சேர்ந்து யூபியில் வந்து பாஜக கூட இணைஞ்சுதான் சமாஜ்வாடினா அந்த ஜனதா டல் அவங்க இணைஞ்சு. ஆனால் காங்கிரஸ் கூட எந்த காலகட்டத்திலுமே இணைஞ்சு இல்லாம முழுக்க காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலே பண்ண ஒரு கட்சியும் காங்கிரஸ் இந்த சமூக தளத்துக்கு எதிராக யூபியில் அரசியல் பண்ண சூழ்நிலையிலும் சேர்ந்தது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகிவிட்டது. இதே தேர்தல் வியூகம் என்பது இதே இடத்தையும் பொறுத்தது. இதே கூட்டணி, அதுதான் சொல்றேன் நான். கூட்டணி அமைச்சது சரி, கூட்டம் அமைச்ச இடம் மாயாவதி கூட அவங்க கூட்டணி அமைச்சு காங்கிரஸோட அப்பர் காஸ்டையும் ஷெட்யூலையும் கம்பைன் பண்ணி முஸ்லீம்ஸுக்கு வந்து எம்பசிஸ் பண்ணாம லல்லு யாதவ் பண்ணார் பாத்தீங்களா, முஸ்லீம்ஸை விட்டுருங்க. முஸ்லீம்ஸ்டே சொல்லிட்டாங்க, உங்களை எனக்கு தெரியும், எனக்கு உனக்கு என்ன உங்களுக்கு தெரியும், எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்க தொப்பியெல்லாம் வச்சுட்டு ரகுபீர் எல்லாம் வந்து நீங்க என் கூட்டத்தில் வந்து சத்தம் போட்டு கோஷம் போட்டு மற்ற ஓட்டை நீங்க எனக்கு எதிராக திருப்பிடாதீங்கன்னு சொல்லி கிளியர் கட்டா ரொம்ப ப்ரூடண்டா லல்லு யாதவ் பண்றாங்க. அப்படி பண்ணாம இந்த ஓட்டுக்காக முன்னிலை வச்சு பண்ணதை விட மாயாவதி கூட சேர்ந்து அந்த அலையன்ஸ்ங்கிற கான்செப்டை பண்ணிருப்பாங்கன்னா யூபியில் வந்து காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ். மோடி அவர்களுடைய பிம்பம் சார்ந்து பேசுகிற போது ஒமர் அப்துல்லா சொல்கிறார் 2019 சார்ந்து வந்து மோடி வந்து அசிமிங் லீடர் ஆயிட்டாரு, அவர் சீஃப் பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் ஆயிட்டாரு. சோ அந்த கம்பாரிசனே ராகுல் காந்திக்கு வராது. மோடி கூட நீங்க வந்து சோனியா காந்தி தான் கம்பேர் பண்ணணும். சரி, திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட அரசியல் சார்ந்து இல்லாம நான் இரோம் ஷர்மிளா அவர்களினுடைய தோல்வி சார்ந்து பேச வேண்டியிருக்கிறது. இந்த போராட்ட அரசியலுக்கு, ஏன்னா இவ்வளவு அவங்க உண்ணாவிரதம் இருந்த நாட்களின் வருடங்களுக்கு வாக்குகள் விழுந்திருந்தா கூட அதிகமாக விழுந்திருக்கணும். அந்த இது ஒரு போராட்ட அரசியலுக்கு முற்றுப்புள்ளியா? இல்லை, அப்படி இல்லை. நிச்சயமா இந்த போராட்ட இதுதான் அரசியல். என்னன்னா 2 விஷயத்தை இணைச்சு பார்க்கணும். முழுக்க 22% மைனாரிட்டிகளை விட்டுவிட்டு, இஸ்லாமியர்களை விட்டுவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் 300க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கிறாங்க. ஆனால் எந்த மாநில நலனுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரோ அந்த மாநிலத்தில் 100 வாக்குகளை கூட பெற முடியாத நிலைமைக்கு பல ஆண்டுகளாக உண்ணாவிரதம் இருந்தவர் தள்ளப்படுகிறார். இதற்கு என்ன காரணம்னா, இந்த போராட்டத்தை ரொம்ப நாள் ரொமான்டிசைஸ் பண்றாங்கல்ல. உண்மையிலேயே இந்த இடத்துல ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டுச்சு. இரோம் ஷர்மிளாவினுடைய தோல்வி ஜனநாயகத்தினுடைய வெற்றி. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, அரசியல்ங்கிறது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனம், அரசியல்ல வந்தவன்லாம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்துல வந்துட்டான், இவெல்லாம் இந்த இடத்துக்கு தகுதியே இல்லாதவன். உண்ணாவிரதம் இருந்தது அரசியலின் ஒரு வடிவம் இல்லை, ஒரு வடிவம் தான், ஒரு வடிவம், அரசியலுடைய ஒரு வடிவம். நீங்க சரியா கேக்குறீங்க. ஆயுத போராட்டத்திலிருந்து அவங்க உண்ணாவிரத போராட்டத்துக்கு வராங்க. ஆனால் உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து அவ்வளவு நாட்களும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டாக இருந்தவர்கள் ஒரு ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்டா மாறும்போது எவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க. போராளிகளாவே இருங்க, போராளிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அரசியல் களத்திலும் அரசியலும் இருக்கிறவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் போராட்ட களத்தில் இருக்கிறவர்கள் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கும் அரசு தலைமையில் இருப்பவர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுக்கவில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இரோம் ஷர்மிளாவினுடைய தோல்வி தமிழகத்தையே காப்பாற்றி இருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு இதுக்குள்ள சோசியல் மீடியால ஒரு 10 சீஃப் மினிஸ்டரை உருவாக்கி இருப்பான். இவெல்லாம் இந்த போராட்ட களத்துல இருந்து நேரா தலைமைச் செயலகத்துக்கு போறதுக்கு தகுதி உடையவன். ஏன் அதோட தாக்கம் பல செய்தி சேனல்கள் இன்னைக்கு டிபேட்ல உட்கார வச்சிருக்க ஆட்களினுடைய தரத்தையே மாத்தி இருக்கும். போராட்ட களத்துல இருந்து சில பேரை கூட்டு வந்து இந்த பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ரொம்ப போராட்ட களத்தில் இருப்பதே பாவம்ன்ற அளவு. போராட்ட களத்தில் இருப்பது பாவம் சொல்லல, ஆனால் போராட்ட களத்தில் இருக்கிறவர்களுக்கு அரசியலினுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு முதல் முறையாக ஒரு தெளிவான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் இரோம் ஷர்மிளா 100 வாக்குகளை கூட வாங்கவில்லை என்பது அரசியல்ல இருக்கிறவனுக்கு தெரியும். போராட்ட களத்தில் இருக்கிறவன் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏன்டா இரோம் ஷர்மிளா 100 வாக்கு கூட வாங்க முடியல. ஏன் நீண்ட போராட்டத்தை நடத்திய சுபம் உதயகுமார் அவ்வளவு பெரிய தோல்வியை தெற்கே சந்தித்தார். இந்த இரண்டையும் புரிந்து கொண்டால்தான் போராட்ட களத்துக்கு ஆதரவாக மீம்ஸ்களையும் ஒருவரி கருத்துக்களையும் உருவாக்குகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு அரசியலுடைய வெப்பம், அரசியலுடைய ஆழம், அரசியலுடைய அறிவியல் இதெல்லாம் இனிமேல் தான் புரிய வேண்டும், புரியட்டும். ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. அவங்க சார்பா யாரும் அழைக்கப்படாததுனால உங்கள் கருத்தாவே நான் என்னோட கருத்தாவே வச்சுக்கிறேன். திரு காஜா மைதீன் அவர்களிடம் ஊழலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் இந்த கேள்விக்கு நீங்க சரியான நபரா இருப்பீங்கன்றதுனால கேட்கிறேன். இரோம் ஷர்மிளாவின் தோல்வி
ஜனநாயகத்தினுடைய வெற்றியாக திரு பெருமாள்மணி பார்க்கிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக ஜனநாயக தோல்வி, மக்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஒரு மக்கள் தலைவி சுமார் 16 ஆண்டு காலமாக அங்கே போராட்டத்தை உண்ணாமல் அவர்கள் தன்னையே வருத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த தியாகம் மதிக்கப்படாமல் இருப்பது உண்மையிலேயே அந்த மக்கள் அவதிப்பட போகிறார்கள் என்பதுதான் என்ன சொல்கிறேன். போராட்டம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல் துவக்கமே போராட்டத்திலே தான் ஆரம்பித்தது. எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைவர் டெல்லியிலே அவர் அங்கே போராட்ட களத்தின் மூலியமாக தான் பிரபலமாக ஆனார். இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூலியமாக பின்பு இந்தியா முழுவதும் பரவலாக அவர் கொண்டு வரப்பட்டதனுடைய அந்த தாக்கத்தினால் தான் நாங்களே ஆம் ஆத்மி கட்சியிலே சேர்ந்தோம். ஆக இன்றைக்கு இந்த தேர்தலிலே சர்மிளா அவர்கள் தோற்றிருக்கலாம், ஐரம் சர்மிளா அவர்கள் தோற்றிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த எண்ணம், அவர்களுடைய எண்ணம் ஆட்சி அமைக்கணும், செயலன் வச்ச காரில் போகணும், நானும் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், அந்த சுகங்கள் எல்லாம் இன்று எதையெல்லாம் பார்த்து மாயையாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாயையை அனுபவிக்க வேண்டும், ஊழல் பணங்களை சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல. அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம், அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரே ஒரு கேள்வி, இந்த அரசியல் களத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பெருமாள்மணி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லலாம், அடுத்த தேர்தலுக்கு அவங்க வாய்ப்பே தரல, நான் விலகிக் கொள்கிறேன்ற ஒரு அறிவிப்பை நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். நான் தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன்றாங்க. அது செய்தியாக நம்ம பார்க்கிறோம், அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி. அது சரியானதா? இல்ல. அப்ப அரசியல் என்கிற வடிவத்தையே அவர் புரிந்து கொள்ளலன்றதுதானே அர்த்தமாகிறது. இல்ல, அதாவது ஆம் ஆத்மி கட்சி முதலாக நாங்கள் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கப்படல, ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை, இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் தள்ளப்பட்டோம், அரசியலிலே இழுத்து வரப்பட்டோம். பிறகு எடுத்த உடனே நாங்கள் ஸ்வீப் ஆகல, எங்களுக்கு வெறும் 28 தொகுதிகள் தான் மக்கள் கொடுத்தாங்க. அதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாடினோமோ அதை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் ராஜினாமா செய்து வந்தார், மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். இன்று பெரிய 67 தொகுதிகளை கொடுத்து டெல்லி மக்கள் அருமையான ஒரு ஆட்சியை, மக்கள் ஆட்சி என்றால் இது இப்படிதான் டெல்லி பிரச்சாரமா மாத்திட்டீங்க. என்னுடைய காரணம் இல்லை, இதுல காரணம் இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அந்த போராட்ட களத்தில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெறும் ஒரு போராளியாகவே வைத்திருந்தால் இன்னைக்கு அந்த டெல்லி மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. ஆக இன்னைக்கு அந்த ஐரம் சர்மிளா அவர்கள் தோற்று இருந்தாலும் நாளை 2019 அவங்க வருவாங்க. காரணம் நான் எதுக்காக இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, அவங்க டெல்லிக்கு பிஜேபியையோ அல்லது ராகுல் காந்தி காங்கிரஸ் அவர்களையோ சந்திக்கவில்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 50,000 ரூபாய் தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்கின்றார். சரி, நன்றி. இறுதியாக என நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இந்த நாட்டுல அரசியல் கட்சிகளின் மூலமாக அரசியல் களத்துல தான் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் சேவை செய்வோம் என்கின்றதை ஒரு அக்செப்டட் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே வராதவங்க தான் போராட்டம் என்கின்ற முறையில் மக்களுக்காக சேவை பல தளங்களில், நான் ஒரு கட்சியாக இருக்கலாம், ஐயா வேறு கட்சியில் இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த சிஸ்டம்குள்ளே வராதவங்க தான் போராட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் கூட வேறு வழி இல்லாததான் அரசியலுக்கு வந்தார். அது வரையிலும் சாதிக்க முடியல. அரசியலுக்கு வந்தாரு, அரசியலுக்கு முதல்வராகி சாதிக்கல. இன்னைக்கு அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்ததுனாலதான் 80 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயமே. அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தது தான் பிரச்சனை இல்ல. நம்ம புதிய வேண்டாம், புதிய விவாதத்தை தொடங்க வேண்டாம். எனக்கு நேரமின்மை பெரிய பிரச்சனை. சுருக்கமா ஒரே ஒரு வரி, மோடியின் பிம்பத்திற்கு முன்பு விழுகிறதா மாநிலத்தில்? அப்படி எனக்கு தெரியல. விழல. காங்கிரஸ் கட்சி 2 மாநிலத்தில் இருந்தது, 2 மாநிலத்தில் மீண்டும் வருகிறது, அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் இந்த பிம்பம் என்கிற வார்த்தை இருக்கிறத, அதை நம்ம ரொம்ப பலூன் மாதிரி காத்து பிடிக்கிறோமோ அப்படின்னு தோணுது. அதனால் நிச்சயமாக அந்த பிம்பம் என்பது இந்த தேர்தலில் ஒன்றும் பெரிதாக ஊபியை தவிர மற்றது எதையுமே அது சரியாக அதிக அளவில் காங்கிரஸ் ஓட்டை தான் பிஜேபி சாப்பிடுது. மாநில கட்சிகளை பெருசா என்னுடைய ஆளுமைகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். காஜா மொய்தீன், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 மாநில தேர்தல் என்பது அது வட மாநிலம், நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்கள் தான். ஆனால் அதை தாண்டி மத்திய அரசினுடைய எண்ண ஓட்டம், மோடி அவர்களினுடைய பிம்பம் என்னவாக இருக்கிறது, ராகுல் காந்தியினுடைய தேர்தல் யுத்தி எப்படி செயலாற்றியது, அதை தாண்டி மக்களின் எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்ற பல புள்ளிகளை இணைத்து இந்த வாதம் பயணித்தது. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.